பாதங்கள் முத்தமிடும் பூமியின் கன்னங்கள் பாதைகள் பாதைகள் பாதங்கள் பயணங்கள் புதுமைக்கு பாலமிடும் பண்பாட்டு சின்னங்கள் பாதைகள் பாதைகள் பாதங்கள் பயணங்கள் வாழ்க்கையின் தேடல்கள் வரைகின்ற கோலங்கள் வளைவுடன் நேர்கோடாய் நெளிகின்ற நாளங்கள் உண்மையும் உழைப்பையும் உலகத்தின் சிகரத்தை நோக்கி உன்னை தினம் உயர்த்தும் பாதைகள் பாதைகள் பாதங்கள் பயணங்கள் நடப்பதற்கு துணிந்து விட்டார் நந்தி மலையும் நகர்ந்து கொள்ளும் நம்பிக்கைகள் குடைந்தெடுத்தார் குகைக்கு மலைகள் குடையை தூக்கும் தன்னை மிதிக்கும் காலடியை தலைமேலே தாங்கும் பூமி இது விண்ணை கடந்தே வெண்ணிலவில் விந்தைகள் நிகழ்த்திடும் பாதைகள் பாதைகள் பாதங்கள் பயணங்கள் பாதங்கள் முத்தமிடும் பூமியின் கன்னங்கள் பாதைகள் பாதைகள் பாதங்கள் பயணங்கள் ஓரிடத்தில் முடங்கிவிட்டார் அழகு மண்ணில் அடிமை நீயே நடைபயில தொடங்கிவிட்டார் சிகரமெல்லாம் உனக்கு கீழே ஒற்றையடி ஆரம்ப பாதைகள் தான் 100 அடியாய் காலம் மாற்றியது ஆறடியை நீ அளக்கும் முன்னே காலடி பதித்திடும் பாதைகள் பாதைகள் பாதங்கள் பயணங்கள் கட்டின பொண்டாட்டி வீட்டுல உட்கார வச்சுட்டு நீங்க வந்து கும்மால அடிச்சிட்டு இருப்ப கேட்டா நான் வாய்க்கு வந்தோட பேசுறேனா? விஜயா, வார்த்தை அளந்து பேசு. இந்த படம் கோபி வரைஞ்சது. இது அவர் சரியா வரைஞ்சிருக்காரான்னு பாத்துட்டு போலான்னு வந்தேன். யோ, யார் எந்த படத்தை வரைஞ்சா உனக்கு என்னையா? உனக்கு எப்படி சொல்லி புரிய வைக்கிறதுன்னு தெரியல. மரியாதை வீட்டுக்கு போறியா? நான் தனியா வீட்டுக்கு போகிறதுக்காக நீங்க வரல. எல்லாம் என் சித்தி சொன்னபடியே நடக்குது. அந்த சனியனை தூக்கி எரிஞ்சிட்டு மரியாதை என் கூட வீட்டுக்கு வா. ஏய், ஓவியத்தை சனியங்கிரியன்னு சொன்ன வாய கிழிச்சிருவேன். வாய கிழிச்சிருவியா? ஐயோ, அது கொடுத்துருங்க. please, ஒண்ணும் பண்ணிடாதீங்க. ஓவியத்தை மரியாதை கொடுத்துரு. என் வாயை கிழிச்சிருவேன்னு சொன்னல, இப்ப நான் இதை கிழிக்கிறேன். வேணாங்க, வேணாம், கொடுத்துருங்க ப்ளீஸ். களி, என்ன இதெல்லாம்? ஏன் நடக்குற? ஜெராக்ஸா? நாளைக்கு ஸ்கூல் போகும்போது எடுத்துட்டு அதுக்கப்புறமா போஸ்ட் பண்றேனே. படம் வரைகிறேன்னு அந்த பானு டீச்சர் வீட்லயே பழைய கடை தான். இப்ப என்னடானா வீட்லயே வந்து ராத்திரி பூரா படம் வரைய ஆரம்பிச்சுட்டான். அடியே, இப்படியே நீ விட்டுக்கிட்டு இருந்தேன்னு வச்சுக்கோ, அப்புறம் பொண்டாட்டி நீ ஒருத்தி இருக்கேங்கறியே பறந்துருவான். நான் என்னதான் சித்தி பண்றது? அந்த ஆள் வரைஞ்ச படத்தை கூட கிழிச்சு போட்டுட்டேன். வேற என்ன பண்றது? கிழி, அவன் எத்தனை படம் வரைஞ்சாலும் அத்தனையும் கிழிச்சு போடு. நீ ஒரு சம்சாரி தானே, நாக்க புடிங்கிற மாதிரி அவனை போய் கேள்வி கேளு. போ போடி. பொண்டாட்டி வந்து பக்கத்துல நிக்கிறது கூட தெரியாம அப்படி என்ன படம் வரைகிற வேலை? வேண்டாம், பிரஷ் கொடுத்துரு. இன்னைக்கு ராத்திரிக்குள்ள இந்த படத்தை வரைஞ்சு முடிக்கணும். இதத்தான் வரைய கூடாது கிழிச்சு போட்டேன்ல, அப்புறம் ஏன் திரும்பி வரையறீங்க? ஏய், நீ கிழிச்சது வெறும் ஓவியத்தை இல்ல, ஊனத்தை எதிர்த்து போராடி முன்னுக்கு வர துடிக்கிற ஒருத்தரோட கற்பனையே கனவு. அதை முதல்ல புரிஞ்சுக்க. எல்லாம் எனக்கு தெரியும். நான் படத்தை கிழிச்ச உடனே அந்த டீச்சர் மூஞ்சி போன போக்கத்தான் நான் பார்த்தனே. அவளை சமாதானப்படுத்த தானே கொட்ட கொட்ட முடிச்சிட்டு இந்த படத்தை வரைஞ்சிட்டு இருக்கீங்க. இந்த மாதிரி ஒரு சந்தேக போய் இந்த உலகத்திலே நான் பார்த்தது இல்ல. மரியாதையை பிரஷ் கொடுத்துட்டு இந்த இடத்தை விட்டு கிளம்பு. பிரஷ் தானே வேணும், இந்தாங்க. இதுக்கு மேல இந்த படத்துல நீ கைய வச்சா அப்புறம் நடக்கிறது. ரேவதி, உனக்கு தெரியாதது இல்ல, நான் எப்போ வெளியூரோ இல்ல வெளிநாடோ போனாலும்
திவ்யா கிட்ட சொல்லாம போனதில்ல, இப்போ அது மிஸ்ஸிங் இல்லையா? அதுக்கே ஃபீல் பண்றீங்க? நீங்க சம்மந்த வீட்டுக்கு போய் திவ்யா கிட்ட சொல்லிட்டு போலாமே. நீ சொல்றது நியாயம்தான். ஆனா திவ்யா என்னை பார்த்து நீங்க ஏன் இங்க வந்தீங்கன்னு என்னை பார்த்து கேட்டுட்டா அதை என்னால தாங்க முடியாதே. நீங்க நினைக்கிறது தப்பு. அவளை பார்க்காம போனாதான் அவ வேதனைப்படுவா. அது மட்டும் இல்ல, டெலிவரி டைம்ல இருக்கிற அவளை நீங்க பார்த்துட்டு போக வேண்டியது உங்களுடைய கடமை. நீ சொல்ற நியாயம் எனக்கு புரியாம இல்ல. ஆனா திவ்யாவோட மனநிலை இப்ப நாம சொல்ற நியாயத்தை புரிஞ்சுக்கிற பக்குவத்துல இல்ல. அதனாலதான் அவளை பாக்குறதுக்கு தயங்குறேன். பரவாயில்ல, ஒருவேளை அவ என் மேல கோவப்பட்டாலும் அதை நான் பொறுத்துக்கிட்டு யூஎஸ் போற விஷயத்தை நான் சொல்லிட்டு வந்துடுறேன். நீங்க ஒண்ணு பண்ணுங்க, நீங்க 2 பேரும் நேரா ஏர்போர்ட் வந்துருங்க. நான் திவ்யா பார்த்துட்டு நேரா அங்க வந்துடுறேன். என்ன? சரிங்க. வாங்க சம்மந்தி, வாங்க. வணக்கம். வணக்கம் சம்பந்தி, உட்காருங்க. இந்தாங்க. என்ன கௌரி பேசாம இருக்க? சம்பந்தி வந்திருக்காருல, போய் காபி கொண்டு வா. அதெல்லாம் ஒண்ணும் வேண்டாங்க. எங்க வீட்டுக்கு வந்துட்டு காஃபி எல்லாம் வேண்டான்னு சொன்னா எப்படி? குடிச்சுதான் ஆகணும். இந்தாங்க. சரி. சம்பந்தி, ஒரு முக்கியமான விஷயம். தவிர்க்கவே முடியாத நிலையில பிசினஸ் சம்பந்தமா நான் யூஎஸ் போக வேண்டிய சூழ்நிலை வந்துருச்சு. நீங்கெல்லாம் இருக்கிற தைரியத்துல தான் நான் அமெரிக்கா போறேன். திவ்யாவை நீங்க தான் ஜாக்கிரதையா பாத்துக்கணும். இதெல்லாம் நீங்க சொல்லணுமா? கவலையே படாதீங்க, திவ்யாவை நாங்க கண்ணும் கருத்துமா பாத்துக்கிறோம். ரொம்ப சந்தோஷம் சம்பந்தி. திவ்யா கிட்டையும் சொல்லிட்டு போகணும் தான் ஆசைப்படுறேன். திவ்யா, திவ்யா என்ன மாமா? வாமா. சம்பந்தி, நான் வெளியூருக்கோ வெளிநாடுக்கோ போகும்போது முதல்ல என் பொண்ணுகிட்ட தான் நான் சொல்லிட்டு போவேன். அது மட்டும் இல்ல, பயணத்துக்கு முன்னாடி என் பொண்ணோட முகத்தை பார்த்துட்டு போறதான் வழக்கமா வச்சிருக்கேன். இப்ப நான் யூஎஸ் போற விஷயத்த என் பொண்ணுகிட்ட சொல்லிடுங்க. என்ன சம்பந்தி இது? திவ்யா இங்கதானே இருக்கு, நீங்களே சொல்லிடலாம்ல. திவ்யா, கோபம் வேற, பாசம் வேறம்மா. மாமா, என்னை பொறுத்த வரைக்கும் என் பாசம் ஒரே மாதிரி தான் இருக்கு. ஆனா அங்கதான் அந்த பாசத்தை சரியா புரிஞ்சுக்க முடியாம தேவையில்லாத தடுமாற்றம்லாம் வருது. சம்பந்தி, இந்த விமல்ராஜ் தான் நிலையில இருந்து என்னைக்கு மாறினதில்ல, மாறவும் மாட்டான். சில விஷயங்களை நம்ம ஆழமா சிந்திச்சு பார்க்கலன்னா அதுக்கு தப்பான விட தான் கிடைக்கும். அதை விடுங்க. என்ன பொறுத்த வரைக்கும் என் மக மேல நான் வச்சிருக்கிற பாசம் என் உயிரை விட மேலானது. உதட்டளவுல என் மக பேசினாலும் அவ மனசு எப்படிப்பட்டதுங்கிறது எனக்கு நல்லாவே தெரியும். சம்பந்தி, என் பொண்ணு சின்ன வயசா இருக்கும்போது ஒரு நாள் நான் சொல்லிக்காம ஆபீஸ் போயிட்டேன். அவ்வளவுதான். சாயந்தரம் நான் திரும்பி வந்ததும் ஏன் டாட்டா சொல்லிட்டு போலன்னு வீட்டே 2 பண்ணிட்டா. கடைசியில ஒரு வழி இல்லாம அவளை சமாதானப்படுத்துறதுக்கு நான் தோப்புக்காரணம் போட்டேன். நீங்க மட்டும் தானா? கேளுங்க மாமா, ஒரு நாள் அப்படிதான் நானும் எங்க அப்பா கிட்ட சண்டை போட்டுக்கிட்டு டாட்டா சொல்லாம வெளியில போயிட்டேன். சாயங்காலம் வந்ததும் என்கிட்ட சண்டை போட்டுட்டு பேசாம தூவிட்டாரு. வேற வழி இல்லாம நானும் தோப்புக்காரனை போட்டுதான் வழிக்கு கொண்டு வந்தேன். திவ்யா, நல்ல பொண்ணுமா நீ. நீயும் கொடுத்து வச்சவ, உங்க அப்பாவும் கொடுத்து வச்சவர் தான். பாசத்துல உங்க 2 பேரையும் மிஞ்சறதுக்கு யாராலையும் முடியாதுமா. என்ன, எங்க விசுவ நடுவுல உட்கார வச்சுக்கிட்டு இப்படி மாறி மாறி 2 பேரும் பாசத்தை பொழியறத பார்க்கும்போது எனக்கு ஒரு பழைய சினிமா படம் பார்த்தா மாதிரி ஒரு திருப்தி. ரொம்ப சந்தோஷம்மா. சரியா சொன்னக்கா. அப்பாவுக்கும் மகளுக்கும் நடுவுல நான் எதுக்கு? இவங்களே பேசிக்க வேண்டியதுதானே. சம்பந்தி, திவ்யா, பிசினஸ் விஷயமா நான் யூஎஸ் போறேன். சீக்கிரமே திரும்பிடுவேன். டாக்டர்கிட்ட செக்அப் போ. டேக் கேர் ஆஃப் யுவர் ஹெல்த். சம்பந்தி, நான் யூஎஸ் போனதும் உங்களுக்கு ஃபோன் பண்றேன். நீங்களும் எந்த விஷயமா இருந்தாலும் எனக்கு ஃபோன் பண்ணுங்க. திவ்யாவை ஜாக்கிரதையா பாத்துங்க. சரி. நான் புறப்படுறேன், வரேன்.
கடவுளே, என் குழந்தையோட கொஞ்சம் மகிழ வேண்டிய நாட்கள் எல்லாம் என்னை என் குழந்தைகிட்ட இருந்து பிரிச்சு பைத்தியமா அலைய வச்ச. நான் எந்த குத்தமும் செய்யாத அப்பாவி. நான் பட்ட துன்பங்கள் எல்லாம் போதும். இனியாவது நான் என் மகனோட சேர்ந்து வாழ்ற பாக்கியத்தை எனக்கு தா. என்னை கைவிட்டுறாத சாமி. சித்ரா, சித்ரா, கொஞ்ச நாளாவே சித்ரா இப்படிதாங்க இருக்கா. மோகன் படுத்திய சித்திரவதையினால பைத்தியமான சித்ரா அந்த பைத்தியம் குணமாயி இப்ப குழந்தை மேல பைத்தியமா இருக்கா. சித்ராவுக்கு இந்த உணர்வு நியாயமானது, அவசியமானது கூட. சும்மா ஒரு பேச்சுக்கு கேக்குறேன். ஒருவேளை ஆனந்த் சம்பந்தப்பட்ட தீர்ப்பு மோகனுக்கு சாதகமா முடிஞ்சிருச்சுன்னா? இம்பாசிபிள். உன்னுடைய கற்பனை தான் முட்டாள்தனமா இருக்கு. Do you think I am a fool? இந்த பாரு ராகினி, இப்ப நம்ம கோர்ட்டுக்கு போகும்போது 3 பேரா போறோம், திரும்பி வரும்போது 4 பேரா தான் வருவோம். ஆனந்தையும் சேர்த்தான். ஐ நோ, எனக்கு அதுல நம்பிக்கை இருக்கு. அந்த நம்பிக்கை இல்லனா நான் உங்களை காதலிச்சு கல்யாணம் பண்ணிருப்பேனா? இப்போ எதுக்கு நான் ஏமாந்த கதெல்லாம் இப்ப பேசிக்கிட்டு அப்புறமா? சரி சரி, கோர்ட்டுக்கு நேரமாச்சு, போலாமா? வா. சித்ரா, சித்ரா, என்னம்மா? ஒண்ணும் இல்லண்ணா. கோர்ட்டுக்கு போலாமா? போலாம். கவலைப்படாம வாமா. நீ பெத்த பையன் உனக்கு கிடைக்காம எங்க போயிடுவான்? சட்டம் மட்டும் இல்லம்மா, நியாயம் தர்மம் எல்லாமே உன் பக்கம் தான் இருக்கு. கவலைப்படாம வாமா. கோர்ட்டுக்கு போலாமா? வாமா. ச்சே, இப்பேற்பட்ட அயோக்கியனுக்கு கழுத்தை நீட்டினனே, அது ஏன் தப்பு? எங்க அப்பா விரல சுத்தி காட்டினா என்னங்க முதலாளின்னு கூனி குறுகி நிக்கிற ஆளுக்கு புள்ளையா பிறந்தவன நான் தாலி கட்டிக்கிட்டது என்னோட தலையெழுத்து. இப்ப புலம்பி என்ன பிரயோஜனம்? இத பாரு, புத்திசாலி பொண்ணா இனிமே ஆக வேண்டியத பாரு. அதுக்குதான் துணி எல்லாம் மூட்டை கட்டிட்டு இருக்கேன். ஊரு போய் சேருவோம், நீயும் கிளம்பு. நீ ஊருக்கு போறதுன்னு முடிவு பண்ணிட்டியா? பின்ன இங்க இருந்து அந்த ஆள் பண்ற கேவலத்தெல்லாம் வேடிக்கை பார்த்துட்டு இருக்க சொல்றியா? ஓவியம் வரையறாரா? ஓவியம் சைஸ் வாரியா, பிரஷ் வேற. இந்த மூஞ்சிக்கு கலர் ஒரு கேடு. ஏ விஜயா, உனக்கு என்ன பைத்தியமா பிடிச்சிருச்சு? எதுக்காக இதெல்லாம் அப்படி தூக்கி எறியற? எனக்கு துரோகம் பண்றவன் நல்லா இருக்க மாட்டான். அது சரி, இப்ப புலம்பி என்ன பிரயோஜனம்? அவனை கொஞ்சம் அனுசரிச்சு நடந்துக்கன்னு நான் கிளிப்பிள்ளைக்கு சொல்ற மாதிரி உங்ககிட்ட சொன்னேன். நீ எங்க என் பேச்ச கேட்ட? இப்ப என்னடானா, வந்த வேலைய பொறுமையா பார்க்காம ஊருக்கு திரும்பி போறேன்னு பைத்தியக்காரி மாதிரி ஆடுற. இப்போ உன் புருஷனை விட்டுட்டு போன, அவளுக்கு ரொம்ப வசதியா போயிடும். அப்புறம் பானு விடை கதின்னு போய் அவன் உட்காந்துக்குவான். யானை தான் தலையில மண்ணை வாரி போட்டுக்கிட்ட கதைய நீயும் பண்ணிடாத. ஓஹோ, நான் உனக்கு வேலைக்கு வடிச்சு கொட்டுற வேலைக்காரியா இருக்கணும். அவன் அடிப்பேன்பா, உதைப்பேன்பா, கைய முறிப்பேன்பா. நான் பதில் எதுவுமே பேசக்கூடாது. நியாயத்தை கேட்டா அவன் அடிக்க கைய வாங்குவான். ஏன் அடிக்கவே செய்வான். நான் ஆமா மாதிரி அடங்கி கிடக்கணும், அப்படிதானே? இதுக்கு நான் உனக்கு வாக்கப்பட்ட. நீ ரொம்ப அவசரப்படுற விஜயா. முள்ளு மேல காய போட்ட சேலைய அவசரப்பட்டு எடுத்தா என்ன ஆகும்னு தெரியல. புரியுது, ஆனா எப்ப பாரு முள்ளு மாதிரி குத்திக்கிட்டு இருக்கிற ஒரு வாழ்க்கையை விட அது பாழா போறதே மேல. இத பாரு, சாயத்தட்டு. இதுக்கு 2 வீட்டுக்கு போய் சுண்ணாம்பு அடிச்சிருந்தா 4 காசா சம்பாதிச்சிருக்கலாம். வேற சித்தி, இங்க பாத்தியா? என்ன இது? பாத்தியா, என் சக்கரத்தி படத்தை ஓவியமா வரைஞ்சி ஒளிச்சு வச்சிருக்கான். பாத்தியா, நான் சொன்னது சரியா போச்சு. ஏய், இப்ப மட்டும் நீ அவனை விட்டு போயிருந்தேன்னு வச்சுக்கோ, யாருக்கு நஷ்டம்? ஏய், நிறுத்தடி, கீழே போடாத. சரியான பைத்தியக்காரியா இருக்கிய. நீ அந்த படத்தை கொளுத்திட்டீனா உன் புருஷன் அவளை விட்டு வந்துருவானா? இல்ல நீதான் நிம்மதியா வாழ்ந்துருவியா? அதுக்கு இந்த படத்துக்கு சட்டம் போட்டு மாட்டி வச்சு பூஜை பண்ண சொல்றியா?
நான் பூஜை பண்ண சொல்லல. இந்த படத்தை நீ கொளுத்திட்டீனா 1/2 மணி நேரத்துல இந்த மாதிரி 1000 படங்களை வரைஞ்சிடுவான் உன் புருஷன். படத்தை கொளுத்துறத விட்டுட்டு அந்த நாசக்காரி டீச்சர் இருக்கிறாளே, அவ மனசுல இருக்கிற உன் புருஷன் நினைப்ப கொளுத்தணும். அப்பதான் நீ வாழ முடியும். என்ன சொல்ற சித்தி? அப்படி கேளு. இந்த படம் இப்ப நமக்கு கிடைச்சிருக்கிற ஒரு துருப்பு சீட்டு. இத நமக்கு சாதகமா பயன்படுத்தி அந்த நாசக்காரி முகமுடிய நாம கிழிக்கணும். அப்பதான் உன் வாழ்க்கையை நீ காப்பாத்திக்க முடியும். சிறுவன் ஆனந்தை தன்னிடம் ஒப்படைக்க வேண்டும் என மனுதாரர் திருமதி சித்ரா கேட்டிருக்கும் கோரிக்கையையும் அது சம்பந்தமாக மிஸ்டர் மோகன் எழுப்பிய ஆட்சேபனையையும் இந்த நீதிமன்றம் கவனத்துடன் பரிசீலித்தது. இதற்கு முன்பாகவும் இதே நீதிமன்றம் இந்த சிறுவனின் வழக்கில் தாயார் மனநிலை சரியில்லாத நிலையில் இருப்பதால் தந்தையுடன் இருப்பதுதான் முறை என தீர்ப்பு வழங்கியுள்ளது என்றும், தாயார் சித்ராவின் மனநிலை மாற்றத்திற்கு மருத்துவர்களின் சான்றின்படி ஆனந்த் சித்ராவுடன் குறிப்பிட்ட நாட்களில் இருக்க அனுமதி வழங்கப்பட்டிருக்கிறது. ஆனால் தற்பொழுது திருமதி சித்ராவின் மனநிலை முற்றிலும் குணமாகிவிட்டதாக மருத்துவ சான்றுகள் தாக்கல் செய்யப்பட்டிருக்கிறது. திருமதி சித்ரா நீதிமன்றத்தில் தோன்றி தெளிவாக அளித்த வாக்குமூலமும் அதை உறுதி செய்கிறது. சிறுவன் ஆனந்த் தன்னுடன் தான் தொடர்ந்து இருக்க வேண்டும் என்று கேட்ட கோரிக்கை தொடர்பாக இந்த நீதிமன்றம் ஒன்றை சுட்டிக்காட்ட விரும்புகிறது. ஆனந்தை மோகனிடம் இந்த நீதிமன்றம் ஒப்படைத்தாலும் அவர் அந்த சிறுவனை தொடர்ந்து தன் பராமரிப்பில் வைத்துக் கொள்ளவில்லை என்றும், தொடர்ந்து அந்த சிறுவன் அனாதை ஆசிரமத்திலும் ரெசிடென்சி பள்ளியிலும் சேர்க்கப்பட்டுள்ளான் என்றும் இந்த நீதிமன்றத்தின் கவனத்திற்கு வந்துள்ளது. எனவே எந்த நோக்கத்திற்காக சிறுவன் ஆனந்த் மோகனிடம் ஒப்படைக்கப்பட்டானோ அந்த நோக்கம் நிறைவேறவில்லை என்பதே உண்மை. எனவே தற்சமயம் சிறுவனுக்கு குறைந்தபட்சம் தாயின் பாசம் கிடைக்கும் என்ற நிலையில் சிறுவன் ஆனந்தை அவனது தாயார் திருமதி சித்ராவிடமே இருக்க வேண்டும் என இந்த நீதிமன்றம் ஆணையிடுகிறது. அத்துடன் சிறுவனின் தந்தை தன் குழந்தையை பார்க்க விரும்பினால் மாதத்தில் ஒரு நாள் ஒரு பொது இடத்தில் சந்திக்கலாம் எனவும் ஆணையிடப்படுகிறது. என்ன சித்ரா, கொடுத்த வாக்கு காப்பாத்திட்டேனா? நீ காப்பாத்துவேன்னு எனக்கு தெரியும். ராகினி ஆர்குமெண்ட் பண்ணும்போதே வெற்றி நமக்கு தானே நான் முடிவு பண்ணிட்டேன். இப்போ உங்களுக்கு சந்தோஷம் தானே? சந்தோஷமாவா? இந்த உலகமே எனக்கு கிடைச்சிட்ட மாதிரி அவ்வளவு சந்தோஷம். இந்த சந்தோஷத்துல உங்க லாயரை கங்க்ராட் பண்ண மறந்துட்டேன். கை கொடுங்க. என்ன கிண்டலா? கிண்டல்லாம் ஒண்ணும் இல்ல, கை கொடுங்க. தேங்க்யூ. ராகினி, துரோகிகளுக்கெல்லாம் அந்த முடிவு ஒரு பாடமா இருக்கு. லாயர் மேடம், ஓட்டப்பந்தயத்துல ஓடுறவங்க ஜெயிக்கிறாங்களா தோக்குறாங்களான்னு முடிவு பண்றது பினிஷிங் பாயிண்ட். இடையில அவங்க முன்ன ஓடினாலும் பின்ன ஓடினாலும் அது கணக்குல சேராதுன்னு எடுத்து சொல்லுங்க. பினிஷிங் பாயிண்ட டச் பண்றதுக்கு முன்னாடி பினிஷ் ஆனவங்களுக்கு கற்பனை பண்ணி சந்தோஷப்படுறத தவிர வேற வழியே இல்லை. கற்பனை செய்யறது நானா உங்க புருஷனாங்கிறது கூடிய சீக்கிரமா தெரியும். ஒருவேளை சட்டமோ இந்த உலகமோ ஆனந்த என் மகன் இல்லைன்னு சொன்னாலும் சொல்லலாம். ஆனா சித்ராவால சொல்லவே முடியாது.
ஆனந்துக்கு அப்பன் யாருங்கிறது பிரச்சனை இல்ல. ஆனந்த் அவன் அம்மாவோட இருக்கணுங்கிறதான் வழக்கு. அதுல நாம ஜெயிச்சாச்சு. இந்த வெற்றி நிரந்தரம் இல்லைங்கிறத புரிஞ்சுக்கோங்க. என் மகன் எனக்கு வேணும். அவன் எனக்கு கிடைச்சிட்டான். ஏன்னா வழியில நின்னுட்டு எதுக்காக வீண் பேச்சு? சித்ரா, நான் அடிப்பட்ட பாவங்கிறது உனக்கு நல்லாவே தெரியும். உன் அண்ணன் கிட்டே சொல்லுவேன். என் அண்ணன் கிட்ட சொல்றது இருக்கட்டும், முதல்ல உங்களுக்கு சொல்லிடுறேன். நீங்க அடிப்பட்ட பாம்பா இருந்தாலும் புலியா இருந்தாலும் அது எங்களுக்கு ஒரு பிரச்சனையே இல்ல. நான் பெத்த என் மக என்கிட்டதான் இருக்கணும்னு சட்டம் சொல்லிடுச்சு. அது போதும். நீங்க வாங்கண்ணா. வெயிட் வெயிட் வெயிட். எந்த சட்டம் ஆனது உன்கிட்ட இருக்கணும்னு சொல்லிச்சோ அதே சட்டம் என் மக ஆனந்துக்கும் எனக்கும் சம்பந்தம் இல்லைன்னோ என் கூட இருக்க கூடாதுன்னு சொல்லல. கரெக்ட்? இன்னைக்கு நீ அழைச்சிட்டு போற என் மக ஆனந்த நாளைக்கு நான் அழைச்சிட்டு போறத நீ பார்க்கதான் போற. மை டியர் சன், பை. பாதங்கள் முத்தமிடும் பூமி